இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த நாட்டோட இளவரசன். அவன் அங்க இருக்க ஒரு ஏழை பொண்ண காதலிக்கிறான். ஆனா இங்க இருந்தா நம்மள வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்றான். ஆனா அந்த நேரத்துல அவனோட அம்மா கிட்ட மாட்டிக்கிறான். அதாவது அந்த நாட்டோட குயின். அந்த நாட்டோட படை வீரர்கள்லாம் அவனை கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட விட்டுறாங்க. இவனும் ரொம்பவே பயந்து போயிடுறான். ஆனா அந்த நாட்டோட குயின் எதுவுமே சொல்லாம நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனா என்னோட பரிசா வந்து இந்த நெக்லஸை வச்சுக்கன்னு சொல்லி ஒரு மந்திரவாதி கிட்ட ஒரு நெக்லஸை கொடுக்க சொல்றாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் அந்த நெக்லஸை வேகமா வாங்கி அந்த பொண்ணுக்கு மாட்டி விடுறான். அதை மாட்டி விட்ட கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு பொம்மையா மாறிடுறா. அதை பார்த்தவனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவங்க அம்மா கிட்ட இவளை நீங்க என்ன பண்ணீங்க, மறுபடியும் பழையபடி அவளை ஒரு மனுஷியா மாத்துங்கன்னு சொல்லி கேட்கறான். ஆனா அவங்க அம்மா என்னால ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இந்த சாபத்தை உடைக்கிறதுக்கு 1000 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம உனக்கு வேணும்னா நீ வேற ஒரு நாட்டு இளவரசியை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டவன் உடனே அவன் அந்த நெக்லஸை கலட்டுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவனால அந்த நெக்லஸை கலட்டவே முடியல. உடனே கோவப்பட்ட அந்த இளவரசன் இந்த நாட்டுல வந்து 1000 வருஷத்துக்கு நிக்காம மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விடுறான். அவன் சொன்னோன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல வந்து சடனா வந்து மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த மழையும் 1000 வருஷத்துக்கு நிக்காம பேஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த 1000 வருஷமும் எப்படியோ கடந்து போயிருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து ஒரு மியூசியத்துல வந்து பழங்காலத்து பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அப்போ அங்க இருக்க எல்லாரும் அந்த பொண்ணை பத்தி நிறையவே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணை நிறைய பேர் போட்டோஸும் எடுக்கிறாங்க. அப்போ எல்லாரும் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அங்க வர்றான். அவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பொம்மையாகிறதுக்கு காரணமா இருந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நெக்லஸை உருவாக்குன மந்திரவாதி. அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னா இவளோட நெக்லஸை ரிமூவ் பண்ணி இவளை கடத்திட்டு போறதுக்காக அங்க வந்திருக்கான். அதுக்காக அவளை ஒரு டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு போயிட்டு இருக்கும்போது அவளை கடத்துறதுக்காக அவனோட அசிஸ்டண்ட்டை வந்து அங்கே அனுப்பி வைக்கிறான். அவனும் அங்கே போயிட்டு அவளை கடத்தலான்னு பிளான் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட்னால அந்த பொம்மை வந்து ஒரு ஆத்துல விழுந்துருது. அந்த ஆத்துல விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல தான் அவன் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவோ அது ஒரு உண்மையான பொண்ணு தான் ஆத்துக்குள்ள விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவளை காப்பாத்துறதுக்காக இவனும் வேகமா ஆத்துக்குள்ள குதிச்சிடறான். ஆத்துக்குள்ள குதிச்சு எப்படியோ கடைசியில அந்த பொண்ணையும் காப்பாத்திடுறானுங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு பொம்மைன்னு. நம்ம ஹீரோக்கோ அந்த பொம்மையை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சி போயிருது. அவ கழுத்துல இருந்த தண்ணியை துடைக்கிறதுக்காக அவளோட நெக்லஸை லைட்டா தூக்கிட்டு அவன் டவலை வச்சு துடைக்கிறான். அப்போ அவளோட உண்மையான உருவம் வந்துட்டு போகுது. நம்ம ஹீரோவும் அந்த பொம்மையை வந்து அவனோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறான். அப்போ அவ கழுத்துல இருந்த நெக்லஸை வந்து தெரியாம ரிமூவ் பண்ணிடுறான். அப்போ அந்த பொண்ணு அவளோட உண்மையான உருவத்துக்கு வந்துடுறா. ஆனா நம்ம ஹீரோக்கோ எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியாம அவன் பாட்டுக்கு தனியா பேசிக்கிட்டு இருக்கான். அவ அந்த ஆத்துல விழுந்ததுனால கோல்டு பிடிச்சு அவ தும்ம ஆரம்பிக்கிறா. அதை பார்த்தவன் இவ எப்படி உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அவன்கிட்ட வந்து நான் பொம்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளோட கதையெல்லாம் சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறா. ஆனா ஹீரோக்கும் நமக்கு பிடிச்ச பொம்மையே பொண்ணா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிக்கிட்டு வெளியில போறான். அவளுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அவளை ஒரு கார் ரைட்லாம் கூட்டிட்டு போறான். அவனும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. அதுக்கப்புறமா அவளை நைட் பார்ட்டிக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவளை ரொம்பவே ஜாலியா வச்சிருக்கான். பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளை தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவளுக்காக குக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்போன்னு பார்த்து அவங்க அம்மா வந்து நீ யாருக்காக குக் பண்றன்னு கேட்குறாங்க. இவனும் யாருக்கும் இல்லை எனக்கு தான் சொல்லிட்டு அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு மேலே போறான். ஆனா அந்த நேரத்தில் அவ குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருந்தவ தெரியாதனமா மறுபடியும் அதே நெக்லஸ் எடுத்து கழுத்துல மாட்டிடுறா. அதை மாட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் அவ பொம்மையா மாறிடுறா. ஆனா நம்ம ஹீரோக்கோ அந்த நெக்லஸ்னால தான் அவ உயிரோட வந்தா, மறுபடியும் அவ அதனாலதான் பொம்மையா மாறினான்றது தெரியாம அவளை எழுப்புறதுக்கு என்னெல்லாமோ ட்ரை பண்றான். ஆனா அவ மறுபடியும் வந்து ஒரு மனுஷியா மாறவே இல்லை. அதனால பயந்து போனவன் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கூட்டிட்டு போறான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட அந்த பொம்மையை விட்டுட்டு நான் மறுபடியும் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா வந்து அவனோட ஃப்ரெண்டு அந்த நெக்லஸ் எடுத்து அவன் மாட்டிக்கிறான். அப்போ அவனும் வந்து ஒரு பொம்மையா மாறிடுறான். இவ மறுபடியும் ஒரு மனுஷியா வந்துடுறா. இவ அங்கிருந்து கிளம்பி நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போயிடுறா. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். ஆனா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த மந்திரவாதி இந்த பொம்மையை வந்து மியூசியத்துல இருந்து தூக்கிட்டு வந்துட்டான், அது கூட ஒரு நெக்லஸையும் தூக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு போலீஸை கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போன நேரம் பார்த்து அந்த பொண்ணோட கழுத்துல நெக்லஸை மாட்டி அந்த மந்திரவாதி அந்த பொண்ணை மறுபடியும் கடத்திட்டு போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா எப்படியோ நம்ம ஹீரோக்கு பெயில் வாங்கி அந்த ஜெயில இருந்து வெளியில கூட்டு வந்துடுறாரு. ஜெயில இருந்து வெளியில வந்தோடனே அந்த பொண்ணை கடத்தின விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோ அவளை காப்பாத்துறதுக்காக அந்த மந்திரவாதியை தேடி போறான். ஆனா அவனும் ஒரு ஹாட் ஏர் பலூன்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோ எப்படியோ அந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறாரு. வந்தவர் அந்த ஏர் பலூனோட ஒரு கயிறை மட்டும் பிடிச்சி தொங்கிக்கிட்டே எப்படியோ மேலே ஏறி போயிடுறான். போனதுக்கு அப்புறம் அந்த மந்திரவாதி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல அந்த மந்திரவாதி நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட போகும்போது அந்த பொண்ணு அந்த நெக்லஸை கொண்டு வந்து அந்த மந்திரவாதிக்கு மேலேயே மாட்டி விட்டுறா. கடைசியில அந்த மந்திரவாதியும் ஒரு பொம்மையாவே மாறிடுறான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை வந்து காப்பாத்திட்டு அந்த மந்திரவாதி பொம்மையை வந்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறா.
விட்டுறா. அந்த பொம்மை ரொம்ப உயரத்துல இருந்து கீழே விழுந்தனால சல்லி சல்லியா உடைஞ்சு நொறுங்கிடுது. அதை பார்த்த அந்த மந்திரவாதியோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம பாஸை வந்து மறுபடியும் ஒட்டி அவரோட கழுத்துல அந்த நெக்லஸை போட்டா அவரு மறுபடியும் மனுஷனா வந்துருவாரு அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனா அந்த நேரத்துல கார்பரேஷன்ல கிளீன் பண்ற ஒரு வண்டி வந்து அவனோட பொம்மையை மொத்தமாவே கிளீன் பண்ணிட்டு போயிருது. இவனுங்களும் பின்னாடியே போறானுங்க, ஆனா காப்பாற்ற முடியல. அந்த பொம்மையை குப்பையில இருந்து கண்டுபிடிச்ச அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த பொம்மை வந்து ஒரு பழங்காலத்து பொம்மைன்னு சொல்லி மியூசியத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. கடைசியா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியோ வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க.